ஹலோ இந்து, நான் வீரா பேசுறேன். சொல்லுங்கக்கா. என்னாச்சு? நீங்க இன்னும் ஊரை விட்டு போகலையா? எப்படிமா போக முடியும்? சித்ராவோட வாழ்க்கையை காப்பாத்தாம நாங்க யாரும் இந்த ஊரை விட்டு போகிறதா இல்ல. சரி, இப்ப என்ன பண்ண போறீங்க? அந்த லீலா இருக்கால, அவ இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சாச்சு. நீ உடனே இங்க வாயேன். அக்கா, என்ன இங்க அடைச்சு வச்சிருக்காங்க. என்னால வெளியில வர முடியாது. கர்ணா ரூம போட்டு சாவி எடுத்துட்டு போயிட்டான். சரி இரு, நான் ஒரு ஐடியா சொல்றேன். அதே மாதிரி பண்றியா? அக்கா, இதனால பண்ண முடியுமா? நீ தைரியமா இங்க வா, உன்னால முடியும். நான் இங்கதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சரியா? ஓகே. தம்பி தம்பி தம்பி, ரொம்ப நன்றிப்பா. யாருப்பா நீ? எங்களை காப்பாத்துறதுக்காக இவ்ளோ கஷ்டப்பட்டிருக்க. இந்த உதவியை மறக்க மாட்டோம். யாரு தம்பி நீங்க? எங்களை உங்களுக்கு தெரியுமா? கர்ணா. கர்ணா, நீங்களா? கர்ணா, நீங்க எப்படிங்க? குமார், சொல்லுங்க மேடம். நான் சொல்றத கேளு. அந்த பார்ட்டி என்கிட்ட டாக்குமெண்ட்டை வாங்கிட்டான். ஐயோ அது ஒன்னும் இல்ல, விடு, கொடுத்துட்டேன். மேடம், கடப்பத்திரத்தை கிருபா கிட்ட கொடுத்துட்டா வட்டிக்கு விட்டு சம்பாதிக்கிற ஆளுங்க அவங்க. நமக்கு தெரியாம கடையை ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்கன்னா அப்ப என்ன மேடம் பண்றது? இத பாரு, அந்த ஆளு பத்திரத்தை வீம்புக்கு வச்சுக்கிட்டு இருக்கான். நான் அந்த பத்திரத்தை வச்சு நிறைய பண்ணிட்டேன். ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டும் பண்ணா 2 வாரத்துல போலீஸ் அவனை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாத. சரி மேடம். அந்த பத்திரத்தினால உங்க அண்ணனுக்கு தான் ஆபத்து. அது லிட்டிகேஷன். அதை வித்து உங்க அண்ணனை மாட்டி விட பாக்குறாங்க. என்னப்பா இது? இதுக்காகத்தானே நீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த வீட்டில் தங்கியிருந்தீங்க. வாங்கிக்கங்கம்மா. நீங்க உண்மையா உழைச்சு சம்பாதிச்ச சொத்து. இது உங்களை விட்டு போக கூடாது. உன் அண்ணனுங்க என் சொத்தை வாங்கணும்னு நினைக்கிறாங்க. உன் அண்ணனுங்களுக்காக நீ உயிரையே கொடுப்ப. அப்புறம் எப்படிப்பா? என் அண்ணனுங்க சொன்னா நான் என்ன வேணாலும் செய்வேன். இது வரைக்கும் யாருக்காகவும் எதுக்காகவும் எங்க அண்ணன் பேச்ச நான் மீறினதே இல்லை. அது என்னவோ தெரியல, பள்ளி அம்மாவை பார்த்ததுல இருந்து எங்க அம்மாவை பார்க்கிற மாதிரி இருக்கு. இவங்கள மாதிரி தான் இருந்திருப்பாங்களோன்னு தோணுது. ஐயோ கர்ணா, உங்களை நாங்க ரொம்ப தப்பா நினைச்சிட்டு இருந்தோம். உங்க மனசுல என்ன இருக்குன்னு நீங்க காமிச்சிட்டீங்க. சரி, இந்த ரவுடிங் எல்லாம் யார் அனுப்புனது? எங்க அண்ணன் கிருபாதா. நினைச்சேன். ஏங்க நீங்க எப்படி அந்த ஆள் கூட இருக்கீங்க? இல்ல, நீங்க நடந்துக்கிறதெல்லாம் பார்த்தா ரொம்ப நல்லவர் மாதிரி தெரியுது. அவரை விட்டு விலக வேண்டியதானே? அம்மா அப்பான்னு யாருமே இல்லாத எனக்கு ஒரு குடும்பம் கிடைச்சதுக்கு காரணமே கிருபானன் தான். பாருங்க,
எங்க அண்ணன் எப்பவுமே தப்பு பண்ண மாட்டார். நான் எப்பவுமே அவருக்கு நன்றியோட தான் இருப்பேன். எங்க அண்ணன் தான் உங்களை அடிக்கிறதுக்கு ஆளை அனுப்புனாரு. ஆனா அதை யூஸ் பண்ணி அந்த விஜய் உங்களை கொல்ல பார்த்தா. அதனாலதான் நான் குறுக்க வந்து நின்னேன். அம்மா, நீங்க அந்த டாக்குமெண்ட் எடுத்துக்கிட்டு சீக்கிரமா இங்க இருந்து கிளம்புங்க. இனிமே இங்க நீங்க இருக்கக்கூடாது. கண்ணா, அது அம்மா, நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். நீங்க என்ன எப்படி நினைச்சீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா ஒரு தாயோட அன்புன்னா என்னங்கிறது நீங்க தான் எனக்கு காட்டினீங்க. அதை நான் எப்பவும் மறக்க மாட்டேன். அம்மா, இப்பவும் சொல்றேம்மா, இந்த பத்திரத்தை உங்களுக்காக மட்டும்தான் நான் எடுத்துட்டு வந்தேன். உங்களுக்காக மட்டும்தான். தயவு செஞ்சு திரும்ப வந்துடாதீங்க. இந்த பத்திரத்தை நான் தான் கொடுத்தேன்னு யாருக்கிட்டையும் சொல்லிடாதீங்க. கர்ணா,